வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு மேக்ஸில் வந்து எப்படி எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு வீடியோவில் வந்து 25 சம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து எல்லா சம்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 7345 தொடரி. 7345 தொடரி அப்படின்னா எதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ 7345ஓட தொடரி என்ன இருக்கும்? 7346. இந்த கடைசி நம்பரோட ஒன்று ஆட் பண்ணா நமக்கு அதோட தொடர்ச்சியான ஒரு நம்பர் கிடைக்கும். இதோட அடுத்த தொடரி எதுனா 7346. தொடரினா இந்த நம்பரோட ஒன்று ஆட் பண்ணணும். அடுத்தது 4090 முன்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி என்ன நம்பரா இருக்கும்? 4089 தான் முன்னியா இருக்கும். முன்னினா முன்னாடி இருக்க நம்பர். அப்ப 4090ல 1 மைனஸ் பண்ணா நம்ம என்ன கிடைக்குது? 4089 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்தது மூன்றாவது 9999ஓட 1 கூட்டுறோம். அப்ப என்ன கிடைக்கும்? இந்த 10 10 10 10. அப்ப என்ன வருது? 9999ஓட 1 கூட்டினா 10,000 நமக்கு கிடைக்குது. அடுத்த சம், 4வது சம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1,00,000. 1,00,000ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். 2 3 4 5. 1,00,000ல 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க. கணிச்சிட்டே வரும்போது நமக்கு 9 9 9 9 9 கிடைக்குது. இங்க என்னது? 99,999 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது சிறிய 4 இலக்க எண்ணி முன்னி. சிறிய 4 இலக்க என்னன்னா 1 போட்டு 3 0. இந்த 4 கொடுத்தோம்னா 3 0. 3 0ஓட முன்னி என்ன இருக்கும்? 999 தான். 999க்கு அப்புறம் தான் 1000 வரும். அப்ப ஆன்சர் இதோட முன்னி 999. அடுத்தது 6வது சம் பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தில் 10 லட்சம் மக்கள் உள்ளனர். எத்தனை பேர் மக்கள் உள்ளாங்க? 10 லட்சம். 2 3. அப்போ 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதே போன்று 10 மாவட்டங்கள் உள்ள மொத்த தொகை. அப்போ ஒரு மாவட்டம் வந்து 10 லட்சம்னா 10 மாவட்டம் அப்படிங்கும் போது இதோட 10 ஆட் பண்ணிக்கிறோம், மல்டிபிள் பண்றோம். அப்ப இதோட 10 மல்டிபிள் பண்றோம். அப்படி பண்ணும்போது இது ஒரு ஜீரோவை சேர்த்து எழுதுறோம். 2 3 4 5 6 சரி 7. இப்ப 7. அப்ப 7 0 இருந்தா 1 கோடி வருது. அப்ப 10 மாவட்டத்துல சேர்த்து 1 கோடி. அடுத்தது நிறைய பேருக்கு புக்ஸ் இருக்காது. இதை ஒரு நோட்டு போட்டு அப்படியே எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக புக்ஸில் இருக்கிற சம்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாடல் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். வாங்க 7th சம் பார்க்கலாம். அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடியை செலவு செய்கிறது எனில் 10 மாதத்தில் செலவிடப்படும் மொத்த தொகை. ஒரு மாதத்துல எத்தனை கோடி செலவு பண்றாங்க? 2 கோடி செலவு பண்றாங்க. அப்ப 10 மாதத்துல எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 2 கோடியோட 10 பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 20 கோடி கிடைக்குது. இதுதான் ஆன்சர். அப்ப மொத்தம் எத்தனை தொகை வந்து செலவு பண்றாங்க? 20 கோடி செலவு பண்றாங்க. எத்தனை மாதத்துல? 10 மாதத்துல. அடுத்த சம், 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள்? லட்சத்துக்கு எத்தனை 0? 5 0. அப்ப 10 லட்சத்துக்கு 6 0. 6 0 போட்டாச்சு. இங்க வந்து எத்தனை நூறுகள்னு கொடுத்துருக்காங்க. இங்க எத்தனை பக்கத்தால என்ன கேட்டிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணும். நூறுகள் அப்படிங்கும்போது 100ஆல வகுக்கணும். வகுக்கும் போது மீதி எவ்வளவு இருக்கு? 10,000. ஆன்சர் வந்து 10,000 நூறுகள். இதுல எத்தனை இருக்கு? 10 லட்சத்துல 10,000 நூறுகள் இருக்கு. அடுத்த சம் பார்க்கலாம். 9. ஒரு மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன? இங்க மில்லியன் அப்படின்னாவே ஒரு மில்லியன்ல எத்தனை ஜீரோஸ்னா 6 0 இருக்கு. 6 0 இருக்கு. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு ஒரு டாபிக்ல நான் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க இந்த சம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க
இப்போ 6 0 போட்டோம். இங்க எத்தனை லட்சங்கள் கேட்குறாங்க. லட்சத்துக்கு எத்தனை 0? 5 0. அப்ப இதையும் கேன்சல் பண்ணனா மீதி எத்தனை வருது? 10. அப்ப 10 லட்சங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 1 மில்லியன்ல எத்தனை லட்சங்கள்? 10 லட்சங்கள். அடுத்தது 10வது சம். 10 லட்சம் மாணவர்கள் இவ்வாண்டு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை? இப்ப 10 லட்சம், லட்சம்னா 5, 10 லட்சம்னா 6 0. இப்ப 6 0ல 10 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் எத்தனை பேர் எழுதுறாங்க? 1000 பேர் எழுதுறாங்க. அப்ப எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு எத்தனை மையங்கள் தேவைப்படுதுன்னு பாக்குறோம். இப்ப 3 0 கேன்சல், 3 0 கேன்சல். அப்ப 1000 மையங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு மையத்துல வந்து 1000 பேர் உட்காரும் போது திரும்ப 1000 மையங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. 11வது சம். 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள்? யோசிங்க. 1000த்துல 1 லட்சத்துல 5 0 இருக்கு. எத்தனை ஆயிரங்கள் கேட்கறது? டிவைட்ல போடணும். 1000த்துல வந்து எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. 3 0 கேன்சல் பண்ணா 100 ஆயிரங்கள் இருக்கு. ஆன்சர் 100 ஆயிரங்கள். அடுத்தது 12வது சம். 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? இங்க வந்து 1 லட்சத்துல எத்தனை ஆயிரங்கள்? இது 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள்? மில்லியன்னா எத்தனை? 6 0. அப்ப ஆயிரங்கள் எத்தனை? 3 0. அப்ப டிவைட் போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டா எத்தனை ஆயிரங்கள் இருக்கு? 1000 ஆயிரங்கள் இருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்தது 13வது. மிக சிறிய 6 இலக்க எண் எது? மிக சிறியது அப்படின்னாவே 1 0 வச்சு எழுதணும். இங்க 6ன்னு கொடுத்தாங்கனாவே 5 0 போட்டுக்கணும். ஏன்னா அந்த 6வது இலக்கம் 1 போடுறதுனால 3 4 5. அப்போ 1 லட்சம். 1 லட்சம் போடுறது தான் மிகச்சிறிய 6 இலக்க எண். அடுத்தது மிகப்பெரிய 8 இலக்க எண்ணா மிக பெருசுனாவே 9. எத்தனை 9? 8 9 போகணும். 6 7 8. இதுதான் மிகப்பெரிய 8 இலக்க எண். 15வது சம். இப்ப இங்க கொடுத்திருக்காங்க. இந்த எண்ணில் 5 இட மதிப்புன்னு கொடுத்திருக்காங்க. 7 0 0 5 3 8 3. இந்த கம்மா பாத்தீங்கன்னா இந்திய எண் முறையில இருக்கு. இப்ப இந்திய எண் முறைனா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. இங்க என்னது 5 மதிப்புன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 5 இங்கதான் இருக்கு. அப்ப 5000 5000. 5 வந்து என்னது 1000ங்கிற மதிப்புல தான் இருக்கு. அடுத்தது 16வது. இங்க கொடுத்திருக்காங்க 5,42,804 எண்ணின் விரிவாக்கம் கேட்குறாங்க. இப்ப 8 எடுத்துக்கிறோம். 8 போட்டுட்டு மீதி எத்தனை 0 இருக்கு? மீதி எத்தனை நம்பர்? 6 நம்பர். அப்ப 6 நம்பர் 6 0 போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த 5 எத்தனை 0 போட்டுக்கிறோம்? மீதி 5 இருக்கு. 1 2 3 4 5. அடுத்தது 4க்கு எத்தனை? 4க்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு. அப்ப 4 0. ப்ளஸ் அடுத்தது 2க்கு அப்புறம் 3 0 இருக்கு. 1 2 3. அப்புறம் 8க்கு அப்புறம் 2 0. அப்ப 2. 0க்கு எதுவும் போடுறதில்ல. அப்ப 0. இப்ப 4க்கு மீதி 1. இதுதான் இதோட விரிவாக்கம். ஒரு எண்ணோட விரிவாக்கம் கேட்டா இப்படிதான் இருக்கு. அடுத்தது 17வது சம். மிக சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன? மிக சிறிய 6 இலக்க எண்ணா 1 போட்டுக்கிறோம். சிறியனாவே 1 0 வரும். 1 போட்டுக்கிறோம். 6 இலக்க எண்ணா 5 0 போட்டுக்கிறோம். 5 0 போட்டுட்டு இதுல எத்தனை 10,000கள் இருக்கு? 1000க்கு 3 0, 10,000க்கு 4 0. 0 4 0 இங்க 4 0 கேன்சல் பண்ணா 10 10,000கள் இருக்கு. அடுத்தது 18க்கு போலாம். இப்ப இந்த காற்புள்ளியை உற்று நோக்கி 8ன் இட மதிப்பை எழுதுக. இப்ப 8ன் இட மதிப்பு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. 5 6 7 8 5 6 3 4 5. இது பாத்தீங்கன்னா இந்திய எண் முறையில இருக்கு. இந்திய எண் முறையில இருக்கு. இதுல உற்று நோக்கி 8ன் மதிப்பு. அப்ப இதோட 8ன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இந்திய எண் முறைனா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. அப்ப 8 என்னது? 8 லட்சம். 8 லட்சங்கள் அந்த மதிப்புல இருக்கு. 8 லட்சம்னா எத்தனை 0? 5 0. இதுதான் இடம் மதிப்பு. 8 என்ன மதிப்புல இருக்கு? லட்சங்கள் மதிப்புல இருக்கு. அடுத்தது 19.
இதை உற்று நோக்கி 8இன் இடமதிப்பை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறையில் இருக்கு. அப்போ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 1000 ஆயிரங்கள், அப்போ 10,000 10,000, இது 100 ஆயிரங்கள், இது 100 ஆயிரங்கள். அப்போ 8 பார்த்தீங்கன்னா இது என்ன இடமதிப்புல இருக்கு? இது மில்லியன், இது 10 மில்லியன், இது 100 மில்லியன். அப்போ 8ன்னா 10,000ங்கள்ல இருக்கு. அப்போ 8 100 ஆயிரங்கள், 8 100 ஆயிரங்கள். அப்போ 8 போட்டுட்டு எத்தனை 0 வரும்? 2, 3, 4, 5. இதுதான் ஆன்சர். அதாவது 8 100 ஆயிரங்கள். அடுத்தது 20வது சம். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி இந்திய எண் முறையில் காற்புள்ளி எழுதுக. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுனா 3, 4, 5, 6. இப்போ இந்திய எண் முறைனா இதுதான். 3 2 2 பிரிக்கிறோம். இப்போ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இப்போ எப்படி எழுதுறோம் அப்படின்னா காற்புள்ளி எழுதுறோம். காற்புள்ளி எழுதிட்டு காற்புள்ளி போட்டுட்டோம். அப்போ 1, 10, 100, 3, 1000, 10,000, லட்சம். இதுதான் காற்புள்ளி எழுதுனா போதும். அடுத்தது 21ல மிகப்பெரிய 7 இலக்க எண்ணை எழுதி அதை பன்னாட்டு முறை 7 இலக்க எண் 3, 4, 5, 6, 7. இப்போ 1, 10, 100. அப்போ இங்க 1000, 10,000, 100 ஆயிரம். அப்போ இங்க மில்லியன். இப்போ இதுதான் காற்புள்ளி எழுதி பன்னாட்டு முறையை எழுதியிருக்கோம். அடுத்தது 22வது சம். இந்திய முறையில் எழுதுக. எண் பெயரை எழுதணும். 9, 75, 63, 453. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி. அப்போ 9 கோடி 75 லட்சங்கள், லட்சங்கள் 63 ஆயிரங்கள், 453. இதுதான் ஆன்சர். இந்திய எண் முறையில் எழுதிட்டோம். அடுத்தது 23வது. இதை பன்னாட்டு முறையில் எழுதணும். இது 1, 10, 100, 1000, 10,000. பாருங்க, இதை எழுதிக்கலாம் நீட்டா. 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அப்போ இது எப்படி எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு 103 மில்லியன், பாருங்க எழுதுறேன். 103 மில்லியன், 456 ஆயிரங்கள், 789. இதுதான் ஆன்சர். அடுத்தது இங்க கொஸ்டின் தப்பா இருக்கு. 2,30,30,51,000. இங்க 51,980. அப்ப கோடிங்கும் போது 3, 4, 5, 6, 7, 8. 2,30,30,51,000. அப்ப 51,980
980. இதுதான் எண்ணூறுகளை எழுதுனது. அடுத்த சம் இது பாருங்க. 789,213,456 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மில்லியன் அப்படிங்கும் போது 100 மில்லியன் அப்படியே மில்லியன்னா 6 7 8 கோடு 3 4 5 6 7 8 789 780. இப்போ ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் அப் 100 மில்லியன் வரும். அப்போ 100 மில்லியன்ல இங்க ஒரு கோடு வரும். அப்ப இங்க என்னது 789. இங்க பாருங்க அடிச்சிடலாம். இப்போ போடுறேன். 789 மில்லியன் 213,456 அப்ப பாருங்க 789 மில்லியன் 213,456 இதுதான் எண்ணூறுக்கள். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க வந்து இது நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. இதுல இருக்க சம்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த சீரீஸ் அப்படி டெய்லி வரும். இதுல இருக்க சம்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். இதை புக் இல்லாதீங்க, நோட் போட்டு எழுதிக்கோங்க. நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த 25 சம்ஸ் பார்க்கலாம்.